ஹாய், நம்ம இன்னைக்கு ரீயூஸ் ஐடியா வீடியோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரிஸ்கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த விம் பாக்ஸ் வச்சு ஒரு ரீயூஸ் ஐடியா பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கிற இதெல்லாமே எடுத்துப்போம். அந்த ஸ்டிக்கர் எல்லாமே நீங்கள் நீட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட்டு, என்ன கலர் பெயிண்ட்டோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. போஸ்டர் கலர்ஸ் இல்லை க்ரீன் கலர்ஸை கூட எடுத்துக்கோங்க. இருங்க, நான் அக்ரிலிக் கலர்ஸ் கூட இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் எனக்கு யூஸ் பண்ணும்போது வந்து கேம்லினோட போஸ்டர் கலர்ஸும் வந்து, அப்புறம் இது வந்து ஃபெவிக்ரில் வந்து இதுவும், அப்புறம் இந்த பெயிண்ட்ஸும் அக்ரிலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர்ஸ், அப்புறம் இந்த பாக்ஸ் பெயிண்ட், இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மிக்ஸ் ஷேட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் வந்து இந்த பாக்ஸோட லிட்டு இல்லை வேறு எந்த இதோட இது என்னன்னு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸோட இந்த சைடு சும்மா நீங்கள் அந்த மிக்சிங் பீஸ் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு பிங்க் கலர் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். இதில் லைட் பிங்க் கலர் இல்லை, இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்து அப்ளை பண்ணிடுச்சு. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஒயிட்டு இதெல்லாம் அந்த மாதிரி அக்ரிலிக் கலர். உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த அக்ரிலிக் கலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால நான் இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து எனக்கு கோல்டு இருக்குது, வாய்ஸ் இது சேஞ்ச் ஆகிறதுல வந்து சாரி. நல்லா நீங்கள் வந்து அந்த கலர் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரு சைடு ஒயிட்டாக இருக்கும், ஒரு சைடு அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ஈவனாக இருக்காதுங்க. பார்த்தீங்களா, ஒரு சைடு ஒயிட்டாக தெரியுது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கலருக்கு எல்லா வழியும் இப்போ இதை நம்ம வந்து இதில் கலர் பண்ணிப்போம். இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த லிட்டில் எல்லாம் நீங்கள் நல்லா கலர் பண்ணிக்கோங்க. எல்லாம் நீங்கள் வந்து இதை கலர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலராக நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நம்ம அந்த சைடை ட்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த விம் பாக்ஸை இந்த லிட்டில் கலர் பண்ணி பாக்ஸில் நம்ம வந்து கலர் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
நல்லா நீங்கள் இந்த மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளும் கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் வந்து கலர் நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணது காலியாகிடுச்சுன்னா நீங்கள் திரும்பவும் அதை வந்து அதே ஷேடுக்கு மிக்ஸ் பண்ணி வருங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சத்துலேயே கலர் காலியாகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் கலர் அடிச்சுக்கோங்க. நான் கலர் அடிச்சுட்டு காட்டுறேன். கலர் நான் உங்களுக்கு அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ ஓகே, நான் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நான் வந்து எல்லா சைடும் கலர் அடிச்சிட்டேன். இதையும் நான் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுடுறேன். இப்போ வந்து நம்மளோட லிப் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே ட்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன் அந்த மாதிரி எதாவது இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து என்ன கலர் எடுத்துருக்கேன்னா கோல்டு கலர் எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் இதையும் வந்து அப்படியே டிசைனாக அப்படியே நம்ம கோல்டு கலர் எடுத்து நான் வந்து இதில் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், பெயிண்ட் அடிக்கும் நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அழகாக இப்போ நீங்கள் இதை அடிக்கும்போது பாருங்களேன், ட்ரை ஆனங்காட்டி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு பிரைட்டாக தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கார்னர்ஸ் கூட வேணும்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு டிசைன் போட்டுக்கலாம். நான் வந்து பார்க்கல டிசைன் இல்லைனாலும் இந்த மாதிரி நல்லா தான் இருந்ததா. அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சில்வர் இந்த மாதிரி நிறைய கலர் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக கோல்டு கலர் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஃபுல்லாகவே கோல்டு கலர் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதை அப்படியே ட்ரை ஆகி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம பாக்ஸும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து கரெக்டாக இதை எடுத்து நான் போட்டு பார்ப்போம் எல்லா சைடும் ஒரே கலராக இருக்கா அப்படின்னு. ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே அந்த சைடாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து அந்த அட்டையெல்லாம் போடுவாங்க இல்லைங்க, அதோட ஷீட் எடுத்திருக்கேன். அந்த காலியான வெட்டி அந்த அட்டை ஷீட் போடுவாங்கல்லங்க, அது காலியான வெட்டி இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதை நான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் வந்து இந்த பாக்ஸு சைஸு உள்ளார போகிற சைஸுக்கு கட் பண்ணி நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதை நானும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். எல்லா இதையும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். இதில் நான் பெயிண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இருங்க. இப்போ நான் பெயிண்ட் பண்ணி ஆலிவ் க்ரீன் கலரு இந்த கலரை வந்து நான் இதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கலர் காம்பினேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளார க்ரீன் கலர் இருக்கும், உள்ளார வேறு எதாவது கலர் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இதே கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லா இதையும் இப்படியே நீங்கள் வந்து கொடுங்க. இந்த மாதிரி நான் எல்லா இதையும் நான் வந்து இந்த மாதிரி எல்லா இதையும் நான் வந்து கலர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் அப்படியே எல்லா இதையும் நீங்கள் இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஆலிவ் க்ரீன் உங்களுக்கு வந்து என்னென்ன கலர் கலர் வேணுமோ
நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து இந்த கலர் மட்டும்தான், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உள்ளார உங்கள் நீங்கள் விம் பாக்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு பாக்ஸ் எடுத்து அது வேறு கலரில் இருந்தால் நீங்கள் அவுட்டர் போர்ஷன் வேறு கலர் கொடுத்து அது வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ ட்ரை பண்ணி விட்டேன். இதே மாதிரி எல்லா கலரையும் நான் கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா கலரும் நான் இதேமாதிரி கலர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் இப்போ எல்லா இதையும் இந்த மாதிரி கலர் பண்ணி எடுத்துட்டேன். 3 இப்போ நான் வந்து ட்ரை பண்ண விட போகிறேன். ஓகே, இப்போ இந்த 3மே வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணிடுவோம். கொஞ்சமாக நீங்கள் அப்படியே புஷ் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நடுவில் சும்மா கொஞ்சோண்டு மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டுருங்க. இப்போ எல்லாம் வந்து ரெடி. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஆட்டி பாருங்கள், ஆட்டி ஏதோ பார்த்துக்கோங்க, உள்ளே இருக்கிட்டு கல்டு வருதான்னு ஒன்று. இப்போ வரலை. இப்போ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதில் வந்து எழுதிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி எழுதிக்கிற ஜுவல்லரி அப்படின்னு நான் வந்து இதில் எழுதிக்கிறேன். இப்போ நான் இதில் வந்து ஜுவல்லரின்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இன்சைட் நீங்கள் திறந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம இப்போ எதுக்கு இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் இது வந்து அதாவது எப்படி வைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே, இதுதான் உங்கள் ஜுவல்லரி பாக்ஸ். இப்போ நீங்கள் திறக்கிறீங்க. திறந்தால் உங்களுக்கு இப்படி இருக்கிறதுலாம் நம்ம தான் ஜுவல்லரி வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டெட் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வேறு தூள் எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே எங்கேயும் தொலைவிட்டுருக்கவங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டெட்டு எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெட் எடுக்கும் போதே நானும் தொலைவிக்கிட்டு தான் எடுத்தேன். அந்த மாதிரி நீங்களும் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி விம் காசுலாம் வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்பராக இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் இதுதான் என்னோடய ஜுவல்லரி பாக்ஸ் பாருங்கள். வா, இதான் என்னோட பார்த்தீங்களா ஸ்டெட்டு சூப்பராக வந்துச்சு. உங்களுக்கு குட்டியான நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெட்லாம் நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த 2 இதுலேயும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட ஸ்டெட் இருக்குது. இது நம்ம சைடாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என் ஜிம் கேஸ் எல்லாமே பெருசாக இருக்கிறதுனால என்னால் இங்கே வைக்க முடியல. ஆனால் பரவாயில்ல, ஏதோ அளவுக்கு நான் கசமுசான்னு வச்சதுக்கு இது எனக்கு வந்து ஓகேவாக தான் தெரியுது. கசமுசான்னு எடுக்கிறதுக்கு இது வந்து எனக்கு கொஞ்சமே பெட்டர் தான். இருங்க, நான் இப்போ ஓகே. இப்போ நம்ம ஸ்டெட்லாம் எங்கேயும் தொலையாமல் அப்படியே சேஃபாக இருக்கும். ஸ்டெட்லாம் நம்ம தொலைவிட்டு தேவையில்லை. அழகாக இப்போ நம்மளோட பாக்ஸ் ரெடி. ஓகே,
ஓகே, இதுதான் நம்மளோட இன்றைக்கு ரீயூஸ் ஐடியா. ஆக்சுவலி இது ஜுவல்லரி ஆர்கனைசர். ஸோ ஓகே, இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த கிராஃப்ட் பார்த்தோம். பாய் பாய்.